அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. பெங்களூர் CEO சுஜானா சேத் அவர்கள் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மக்களே, இன்று வரைக்கும் கோவா போலீஸாக இருக்கட்டும், அவருடைய கணவராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு குழப்பம் என்னென்னா, என்ன நடந்துச்சு அன்னைக்கு, என்ன சீக்வல் ஆஃப் இன்சிடென்ட் நடந்துச்சு, ஆக்சுவலாக எப்படி அந்த குழந்தை இறந்துச்சு அண்ட் இந்த குழந்தையே கொன்னது யார் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இன்னும் நிலவிட்டு தான் இருக்குது மக்களே. என்னதான் அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸஸை வச்சு சேத் தான் அந்த குழந்தையை கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொன்னாலுமே, அதற்கான அந்த இன்சிடென்ட்ஸ் சீக்வன்ஸாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது இங்கே போலீஸ்க்கே மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. ஈவன் கோர்ட்டுக்கும் குழப்பமாக இருக்குது. இந்த குழப்பம் ஏன் வருது, என்ன காரணம், ஏன் இந்த குழப்பத்தை அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. ஸோ 14/1/2024 கரெக்டாக இந்த சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த குழந்தையை நேரில் பார்த்துருக்கணும். அப்பா குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை அந்த குழந்தைய வெங்கட்ராமன் பார்த்துருக்க வேண்டும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் அந்த குழந்தை இறந்து போச்சுன்றது நமக்கு தகவல். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவா போலீஸ் இந்த வெங்கட்ராமனை இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க, சம்மன் சர்வ் பண்ணி. ஸோ அதற்காக திரு வெங்கட்ராமன் இந்தோனேஷியாவிலேருந்து அங்கே கோவாவுக்கு போயிருக்கார். கோவாவுக்கு போயிட்டு இந்த இடத்துல 2 விஷயம் போலீஸ் தேவைப்பட்டிருக்கு. ஒன்று, இவங்களுக்குள் நடந்த சில பிரச்சனைகள், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு தேவைப்பட்டிருக்கு. அதை வெங்கட்ராமன் கொடுத்துருக்கார். 2வது, இந்த குழந்தை எப்படி அவங்க கொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ் இதுவரையில் தெரியாமலே இருக்கின்றன. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெங்கட்ராமன் கிட்ட கன்ஃபரன்டேஷன் போக சொல்லியிருக்கிறாங்க சுஜானா கூட. எப்படின்னா மக்களே, 2 பேரும் எதிரெதில் உட்காந்துப்பாங்க. வெங்கட்ராமனுக்கு மேபி த்ரூ காதில் மைக் வச்சுருக்கலாம். அதன் மூலயமா கன்ஃபரன்டேஷனுக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க, தனி ரூமு, எதிரில் சேர்த்து உட்காரோம், நீங்கள் இந்த பக்கம் உட்காந்துக்கோங்க, 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சில கேள்விகள், என்னென்ன கேள்வி போலீஸ்க்கு இருக்குதோ அந்த கேள்விகளை வெங்கட்ராமன் காதில் சொல்லுவாங்க த்ரூ மைக்கின் மூலயமா. அதை சேத் கிட்ட கேட்பார். இதை கன்ஃபரன்டேஷன் சொல்லுவாங்க மக்களே. இது பண்ணப்பட்டிருக்கின்றது 14/1/2024 அன்னைக்கு. ஆனால் அது கன்ஃபரன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளேம் கேமாக மாறி போச்சு அப்படிங்கிறாங்க. நீ தானே அது பண்ண, நீ தானே இது பண்ண, நீ இது பண்ணனால தான் நான் அது பண்ணேன், நீ இது பண்ணனால தான் நான் அது பண்ணேன் அப்படின்னு மாற்றிமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஸோ கன்ஃபரன்டேஷன் வாஸ் ஸ்டாப் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்துருக்காங்க. பட் ஒரு விஷயம் என்ன போலீஸ்க்கு இன்னும் குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜானா சேத் அப்படிங்கிறவங்க ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பெண்மணி. ஆல்மோஸ்ட்டு 8ஆம் தேதி அன்னிலிருந்து கஸ்டடியில் இருக்கிறாங்க. கஸ்டடியில் ஆல்மோஸ்ட் 14 வரைக்கும் இருக்கிறாங்க. 6 நாள் கஸ்டடியில் இருக்கிறாங்க. அந்த 6 நாளுமே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, எனக்கு எப்படி என் பையன் செத்தான்னு தெரியல, நான் தூங்கிட்டேன், அவனும் தூங்கிட்டான், தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன், இறந்து கிடக்கிறான் குழந்தை, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னுடைய பையனை நான் பெங்களூர் கூப்பிட்டு போக ஆசைப்பட்டேன், ஸோ சூட்கேஸில் வச்சு லாக் பண்ணி கொண்டு போயிட்டேன். இதுதான் மீண்டும் 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 அவங்க சொல்கிற ஒரே விஷயம். எல்லாருக்குமே ஒரு கிரிமினலாக இருந்தால் கூட ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும் மக்களே. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்தில் என்கொயரி கூப்பிட்டு போகிறப்போ ஒரு 4 days அப்படின்னு கேட்பாங்க. கோர்ட் 2 நாள் கொடுக்கும். 2 நாளில் பார்த்தீங்கன்னா 1.25 நாள் சும்மாவே உட்கார வச்சுட்ருப்பாங்க. அது ஏடி உட்கார வைக்கிறாங்கன்னால், சைக்கலாஜிக்கலாக அந்த நபரை உடைப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னடா இப்படியே உட்கார வச்சுருக்காங்க, ஏஞ்சி வெளியும் போகக்கூடாது, உங்களை ஓட்டம் விட்டே இருப்பாங்க போலீஸ், சும்மா உட்காந்துட்டே இருக்கணும் ஒரே இடத்துல. இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சைக்கலாஜிக்கலாக வெறுப்படையும், ஒரு மாதிரி இரிட்டேஷன் கொடுக்கும். அதற்கு பிறகு இன்ட்ராகேட் பண்ணுறப்போ கேள்விகளை ஒரு மாதிரி சூட்சமாக கேட்குறப்போ உண்மையை வெளியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. ஆனால் 8ஆம் தேதி கஸ்டடி கொண்டு போயிருக்காங்க மக்களே. கொண்டு போயிட்டு 8ஆம் தேதி கோர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோவா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நாள் கூட நீதிமன்ற காவலுக்கு போகவே இல்லை சுஜானா. கஸ்டடிக்கு உடனே எடுத்துட்டாங்க. எடுத்து 6 நாட்களாக இவ்வளவு இன்ட்ராகேட் பண்ணியும், இவ்வளோ பேர் என்கொயரி பண்ணி, இவ்வளோ உட்கார வச்சுருந்தோம், அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, எனக்கு தெரியல, எப்படி குழந்தை இறந்து எனக்கு தெரியவே இல்லை, நானும் தூங்கிட்டேன், அவனும் தூங்கிட்டான், எந்திரிச்சு பார்த்தா இறந்து கிடக்கிறான், நான் அதை சூட்கேஸில் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன், நான் பெங்களூர் கொண்டு போக ஆசைப்பட்டேன். இதான் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை.
ஈவன் இந்த போலீஸ் ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் மக்களே. எப்படி நடந்திருக்கும்? இந்த அளவுக்கா இந்த பெண்மணிக்கு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும்? அப்போ அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கின்றன மக்களே. இது ஒரு பக்கம் இருக்க, மண்டே அன்னைக்கு 2 விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 15/1 அன்னைக்கு ஒரு பக்கம் கோவா நீதிமன்றத்தில் சுஜானாவை கொண்டு போய் சரண்டர் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு 5 நாள் கஸ்டடி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரணம் எங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இவங்ககிட்ட கேட்டால் பிட்ஸ் அண்ட் பீசஸாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நாங்கள் சீக்வன்ஸ் பண்ண முடியல. ஸோ அந்த குழந்தைய எப்படி கொன்னாங்க, இவங்க தான் கொன்னிருக்காங்க அப்படிங்கிறது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. பட் அதுவே பொய்யா உண்மையாக நமக்கு தெரியல. இப்போ இந்த குழந்தைய இவங்க தான் கொன்னிருக்காங்க அப்படின்னா எப்படி கொன்னிருக்காங்க, என்ன கொடுத்தாங்க, எப்படி எதை வச்சு அழுத்தினாங்க? ஏன்னா அந்த குழந்தை கழுத்தை நெரித்து கொல்லப்படவில்லை. நோ ஸ்ட்ரிஞ்சன்ஸ் வாஸ் தேர். எப்படி குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற இவ்வளோ விஷயங்கள் அங்கே தெரிஞ்சிக்க முடியல. இவங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்க தான், ஆனால் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி கேட்ட உடனே மீண்டும் 5 நாட்கள் கஸ்டடி கொடுத்துருக்குறாங்க கோவா நீதிமன்றம். இது ஒரு பக்கம் போயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏன் இந்த குழந்தைய அப்பா கிட்ட கொடுக்க இவங்க மறுக்கிறாங்க? அப்படி கொடுத்தால் ஒரு தகவல் நான் கொடுக்க விரும்புகிற மக்கள், அதாவது டிவோர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஸ்டடி கேஸ் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் 1 வருஷமாக. அந்த கஸ்டடி கேஸ் 1 வருஷம் போய் அந்த நீதிமன்றம் கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்ப்பின் மேல் சுஜானாவுக்கு சிறிது கூட உடன்பாடு இல்லைன்னு நம்ம தெளிவாக தெரியுது. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நான் சூட்கேஸ் எடுக்கப்பட்ட டிஷ்யூ பேப்பர்லேருந்து, என்னுடைய குழந்தையை நான் அவங்க ஃபாதர் கிட்ட கொடுக்க மாட்டேன், கோர்ட்டில் வந்த தீர்ப்புக்கு எனக்கு உடன்பாடே இல்லை, ஃபாதர் கிட்ட கொடுத்தா அவருக்கு பேட் மேனர்ஸ் கற்றுக் கொடுத்துருவாங்க, அந்த ஃபாதர் அப்படிங்கிறவர் பயங்கரமாக ஃபிசிக்கல் டார்ச்சர் கொடுத்துருவார், ஸோ எனக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஐலைனர் வச்சு எழுதியிருந்துருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ இந்த தீர்ப்பு மேலே அவங்க உடன்பாடு இல்லைன்னு தெரியுது. சரி, கடைசியாக எப்போ வெங்கட்ராமன் அவர்கள் தான் பையனை பார்த்தாருன்னு கேட்குறப்போ டிசம்பர் 10, 2023 கொடுத்துருக்காரு இன்ஃபர்மேஷன். ஆல்மோஸ்ட் 1 மாதம் அந்த குழந்தைய பார்க்க முடியல, பார்க்க கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு முதல் முறையாக 7/1/2024 தான் அந்த குழந்தைய பார்க்க போகிறார். ஸோ அந்த 7/1 கூட பார்த்தீங்கன்னா பார்க்க விடாமல் வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்கிறாரு, வீடியோ கால் பண்ணியிருக்காரு, வாங்கன்னு சொல்லியிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் எடுக்கவே இல்லை. ஆனால் 6/1/2024 அந்த குழந்தை இறந்து போச்சுன்றது பிஎம்மில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த குழந்தையை அப்பா கிட்ட கஸ்டடி கொடுக்கறது தான் இவங்க பிரச்சனையாக இருந்திருக்கு. அப்படின்னால் ஏன் இந்த பிரச்சனை இருக்குது? பயாலஜிக்கலி ஃபாதர் இவர் தானா அப்படிங்கிற சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ண பார்த்துருக்குறாங்க போலீஸ். அதனால் திங்கட்கிழமை அன்னைக்கு திரு வெங்கட்ராமன் அவர்களுடைய டிஎன்ஏ எடுத்திருக்காங்க மக்களே. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குழந்தை வெங்கட்ராமனுடைய தானான்ற கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கஸ்டடி எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க சுஜானா சேத்தை. இதுவரையில் இந்த நிமிஷம் வரையில் அவங்க எப்படி கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான தகவலை அவங்க வெளியிடாமல் இருக்கிறாங்க மக்களே. சொல்கிற ஒரே விஷயம், நான் தூங்கிட்டேன், எந்திரிச்சு பார்த்தேன் குழந்தை இறந்து போய் கிடக்கு, என்ன நினச்சின்னு தெரியலங்கிறாங்க. ஸோ இது மர்மமான வழக்காக இன்னும் போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம் மக்களே. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 5 days கஸ்டடி எடுத்துருக்கிறாங்க. 5 days அப்படிங்கிறதுல இப்போ இன்ன வரைக்கும் ஒரு 3 நாள் போயிடுச்சு, இன்னும் 2 நாள் இருக்குது. 2 நாள் விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் மக்கள். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.